Welcome to Future Vision Study Center, Salem. Today topic UG டெட்டுக்கான ஃபிசிக்ஸ் யூனிட் 7ல் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பற்றி பார்க்கலாம். அதாவது இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி தான் என்ன, அங்கே இந்த எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய 3 பேசிக் காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். என்னென்ன காம்பவுண்ட்ஸ்னால் பிரைமரி சோர்ஸ் யூனிட்டு, நெக்ஸ்ட்டு ஸ்பெக்ட்ரோமீட்டர் இட் செல்ஃப்னு ஒன்று பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து மெஷரிங் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்லி அந்த 3 பார்ட்ஸ் இருக்குங்க, அதை பற்றி பார்த்துருந்தோம். அந்த பிரைமரி சோர்ஸ் யூனிட்ஸில் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பார்த்துருந்தோம். அது எங்கே என்னது இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ஹை வோல்டேஜ் ஜென்ரேட்டரும் ஃபீல்டு எக்ஸ்ரே டியூப் இது ரெண்டுமே வந்து இன்க்ளூட் ஆகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா அதோட சோர்ஸ் மோட்ஸு என்னென்ன அப்படின்னா பிரைமரி சோர்ஸ் மோடு, பிரைமரி மோடு ஒன்று, செகண்டரி ஃப்ளூரசன் மோடுங்கிற 2 மோடு இருக்குன்னு சொல்லி அதை பற்றி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அந்த டியூபுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அங்கே யூஸ் பண்ண டியூபோட அந்த வோல்டேஜ் ரேஞ்ச் இருக்குது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துருந்தோம். அங்கே யூஸ் பண்ணக்கூடிய பவரோட யூசேஜுமே பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அங்கே யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிடெக்டாரோட 2 ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்த்தோம். என்ன அப்படின்னா அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி அண்டு லீனியரிட்டி, இந்த 2 கான்செப்டை பற்றியும் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அந்த எக்ஸ்ரே ஃப்ளூரசன்ஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய டிடெக்டார்ஸ் 2 டிடெக்டார்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். என்ன வந்து வேவ்லென்த் டிஸ்போசிவ் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ் அண்டு வந்து எனர்ஜி டிஸ்போசிவ் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ்னு சொல்லி 2 வந்து பார்த்துருந்தோம். அந்த ஃபஸ்ட்டு WD இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து 2 கவுண்டர்ஸ், ஒன்று வந்து கேஸ் ஃப்ளோ ப்ரொபோர்ஷனல் கவுண்டர் ஒன்று, நெக்ஸ்ட்டு சிண்டிலேஷன் கவுண்டர்ஸ்னு சொல்லி 2 இது பார்த்துடணும். இது எதுக்கு யூஸ் ஆகும், எதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து லாங்கர் வேவ்லென்த்துங்கப்போ லோயர் எனர்ஜியை மெஷர் பண்ணுறதுக்கு, ஆர் வந்து லோயர் ஃப்ரீக்குவன்சியை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி சிண்டிலேஷன் கவுண்டருங்கிறது என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ட்டர் வேவ்லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஷார்ட்டர் வேவ்லென்த்துங்கிறப்ப ஹையர் எனர்ஜி அண்டு ஹையர் ஃப்ரீக்குவன்சிக்கு யூஸ் ஆகும். அதை வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்த WD XRF பற்றி பார்த்தா அதோட கோர் மெக்கானிசம் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அங்கே யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா அவுட்புட்டு அதோட மெஷர்மெண்ட் மோட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுதான் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்த டாப்பிக்கு. டுடே டாபிக் வந்து அதோட கண்டினியூட்டி வீடியோ தான். இது பார்ட் 2 வீடியோ. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா WD XRF பற்றி பார்த்துருந்தோம். இங்கே பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ED XRF பற்றி பார்ப்போம். அப்போ EDங்கிறப்ப நமக்கு என்ன தெரியும், எனர்ஜி டிஸ்போசிவ் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ்னு தெரியும். இதோட பேசிக் காம்பவுண்ட் அண்டு கோர் மெக்கானிசம் பற்றி பார்க்கலாம். இப்போ EDயில் வந்து ED XRFல வந்து 3 பார்ட்ஸ் இருக்குது, மெயினான 3 பார்ட்ஸ். என்னென்ன அப்படின்னா எக்ஸிடேஷன் சோர்ஸ் ஒன்று, ஸ்பெக்ட்ரோமீட்டர், பாடி, டிடெக்ஷன் சிஸ்டம்ங்கிற 3 பார்ட்ஸுங்கிறது மெயினான பார்ட்ஸ் அங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு அன்லைக் அதாவது இது 2க்குள்ள டிஃப்ரென்ஸ், குரூஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன அப்படின்னா இங்கே டிடெக்டர் வந்து இட் செல்ஃபாகவே என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா எனர்ஜி டிஸ்போசிவ் எலமெண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். எங்கே அப்படின்னா ED XRFல வந்து என்னன்னா டிடெக்டர் வந்து என்ன யூஸ் ஆகுதுன்னா எனர்ஜி டிஸ்போசிவ் எலமெண்ட் வந்து இங்கே டிடெக்டராக யூஸ் பண்ணும். ஆனால் வந்து அது எங்கே அப்படின்னா WD XRFல வந்து என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா அங்கே வந்து கிறிஸ்டல் வந்து டிஸ்போசிவ் எலமெண்ட்டாக வந்து யூஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து டிடெக்டர் அதுவே வந்து டிடெக்டராக யூஸ் ஆகும், இந்த எனர்ஜி டிஸ்போசிவ் எலமெண்ட்டு. இதான் 2க்குள்ள மெயினான டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இங்கே இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த வோல்டேஜ் பல்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா அதாவது ஃபோட்டான்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அந்த எப்படின்னா இந்த வோல்டேஜ் பல்ஸ் இருக்குது, அப்போ இந்த வோல்டேஜ் அந்த பல்ஸ் ஹைட்டு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா ஃபோட்டானோட எனர்ஜி. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட்டிங் பண்ண முடியும் அப்படின்னா ஃபோட்டான்ஸ். அப்போ இது ஹையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபோட்டானோட எனர்ஜி என்ன இருக்கும், ஹையாக இருக்கும்.
அப்போ இது கம்மியாக இருக்கிறப்ப இதுவும் வந்து கம்மியாக இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல முடியும்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே யூஸ் பண்ணக்கூடிய டிடெக்டார்ஸ் எங்கே அப்படின்னா EDXRF யூஸ் பண்ணக்கூடிய டிடெக்டார்ஸ் என்ன டிடெக்டார்ஸ்ன்னு பார்க்குறப்ப சிலிக்கான் லித்தியம் டிடெக்டார்ஸ் வந்து அங்கே யூஸ் பண்ணுறோம். இதோட வேலை என்ன அப்படின்னா இந்த டிடெக்டாரோட ஒர்க்குன்னு பார்க்குறப்ப இது என்ன அப்படின்னா எக்ஸ்ரே ஃபோட்டானோட எனர்ஜி என்ன மாற்றி கொடுக்கும் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக நமக்கு, அதாவது எனர்ஜியை வந்து நமக்கு என்ன மாற்றி கொடுக்குன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றி கொடுக்கும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எலமெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுங்கிறது பண்ண முடியும். அதான் இதோட ஃபங்க்ஷனு. இங்கே அதாவது EDXRF யூஸ் பண்ணக்கூடிய டிடெக்டார்ஸ்னால் சிலிக்கான் லித்தியம் டிடெக்டார்ஸ். அதை எப்படின்னு சொல்லலாம்னா சிலிக்கான் லித்தியம் ஷிஃப்டர் டிடெக்டார்ஸ்னு சொல்லலாம். அங்கே யூஸ் பண்ணக்கூடிய டிடெக்டார்ஸ் என்னன்னு கேட்டால் இதை சொல்லணும். நெக்ஸ்ட் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த டிடெக்டார்ஸ்க்கான கன்ஸ்ட்ரக்ஷன் இது என்ன இருக்கும், இது கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்மால் சிலிண்டர்ஸ் வந்து அங்கே இருக்கும். அதோட டயாமீட்டர்ஸ்ன்னு பார்க்குறப்போ 1 சென்டிமீட்டர் டயாமீட்டர், 3 மில்லிமீட்டர், அதோட திக்னஸ் வந்து 3 மில்லிமீட்டரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சிலிக்கான் வந்து என்ன இருக்குன்னா பி டைப் சிலிக்கானா இருக்கும். இங்கே யூஸ் பண்ணக்கூடிய இந்த சிலிக்கான் வந்து பி டைப் சிலிக்கானாக இருக்கும். அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த லித்தியத்தை நம்ம வந்து சேர்த்து அந்த கம்பன்சேட்டர் அதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது ஒரு முக்கியமான ஏரியா பார்த்துக்குங்க. என்ன அப்படின்னா இது கூட அதாவது இந்த சிலிக்கான் கூட இது பண்ணுறோம், லித்தியத்தை சேர்த்து பண்ணுறப்ப நமக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி என்னன்னு கேட்டால் அங்கே யூஸ் பண்ண இன்க்ரீஸ் ஆகக்கூடியது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிலிக்கான் டிஸ்க்கு ஃப்ரண்டில் அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஷார்ட்கி பேரியர்ஸ் கான்டாக்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து உருவாக்கணும். அதாவது இந்த சிலிக்கான் டிஸ்க் இப்படி இருக்குன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா இந்த பேரியர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபார்ம் பண்ணுறோம். ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு PIN டைப் டயோட்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இதை போய் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து PIN டைப்பு டயோட்ஸ். இது வந்து P டோப்பு லேயர், இது வந்து N டைப் அதாவது N டைப் டோப்பு லேயர்ஸு. ஐங்கிறது வந்து ஐசோலேட்டிங் இதோட மீனிங்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அதோட கூலிங்ஸ், அதாவது இங்கே இந்த டிடெக்டார்ஸில் இருக்கக்கூடிய டயோடு அண்டு இந்த ஃப்ரீ ஆம்ப்ளிஃபையர் வந்து கூல் பண்ணுறோம். அங்கே நம்ம டிடெக்டாரில் வந்து டயோடு ஃப்ரீ ஆம்ப்ளிஃபையர்லாம் யூஸ் பண்ணோம். அதை வந்து கூல் பண்ணுறோம். எந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்ப டெம்பரேச்சர் ஆஃப் லிக்யூடு நைட்ரஜன் ரேஞ்ச் வரைக்கும் என்ன பண்ணுறோன்னா கூல் பண்ணுறோம். அதாவது லிக்யூடு நைட்ரஜனுக்கு ஒரு டெம்பரேச்சர் ரேஞ்ச் இருக்குது. என்ன ரேஞ்ச் அப்படின்னா அது அந்த அளவுக்கு நம்ம கூல் பண்ணுறோம். எவ்வளோ -195 டிகிரி, சாரி 196 டிகிரி சொல்லலாம். அது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா -195.79 டிகிரி செல்சியஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த கூலிங் வந்து ஏன் வந்து ஒரு எசென்சியலாக இருக்குது, அதாவது ஏன் வந்து கூலிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த லித்தியம் அயன்ஸோட மூவ்மெண்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் இந்த எலக்ட்ரானிக் நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கூலிங் வந்து அங்கே எசென்சியலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோட்டான் இன்ட்ராக்ஷன்ஸ். ஃபோட்டான் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா இந்த சாம்பிள்லேருந்து வரக்கூடிய எக்ஸ்ரே ஃபோட்டான், சாம்பிள்லேருந்து தானே வரும், அந்த சாம்பிள்லேருந்து வரக்கூடிய எக்ஸ்ரே ஃபோட்டான்ஸ் வந்து எது கூட இன்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னா இந்த சிலிக்கான் கிறிஸ்டல். ஏன்னா நம்ம சிலிக்கான் தானே அங்கே டிடெக்டர் யூஸ் பண்ணோம். அந்த சிலிக்கான் கிறிஸ்டலில் வந்து இன்ட்ராக்ஷன், அதாவது சிலிக்கான் கிறிஸ்டல் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணி நமக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கோல் ஃபேரை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இது வந்து எது கூட இன்ட்ராக்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில், அதாவது இந்த யூனிட்டில் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டுமே ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அவங்க கிரிட்டிக்கலாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இதுலேருந்து கேட்கலாம். கொஞ்சம் கிளியராக படிச்சுக்க ஈஸியாக தான் இருக்கும். ஒரு டைம் நல்லா பார்த்துட்டு நீங்கள் படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் அதாவது இது கூட நமக்கு இந்த சிலிக்கான் கிறிஸ்டல் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணி நமக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, எலக்ட்ரான் ஹோல் பேரை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த நம்பர் ஆஃப் பேர், அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஹோல் பேர் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்கும்னா எனர்ஜி ஆஃப்
ஒரிஜினல் ஃபோட்டான். அப்போ ஃபோட்டான் எனர்ஜிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். நம்பர் ஆஃப் பேர்ஸு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னா ஃபோட்டானோட எனர்ஜிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா அந்த பல்ஸும் ஃபோட்டானோட எனர்ஜியும் என்னவாக இருக்கும் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்னு சொல்லி பார்த்துருந்தோம். இது மாதிரி இங்கே வரக்கூடிய ஒரு டேர்ம்ஸ்லாம் தனியாக, அதாவது புக்லேயே ஒரு தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்னல் கன்வர்ஷன்ஸு. இங்கே இந்த ஃபார்ம் ஆகுதுல சார்ஜ், அதாவது நமக்கு வந்து என்னது பல்ஸ் வந்து கிடைச்சிருக்குல்ல, அதாவது நமக்கு சார்ஜ் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த சார்ஜ் வந்து எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்குறப்ப இப்போ இந்த சார்ஜ் வந்து இந்த வோல்டேஜ் பயாஸு மூலமாக டயோட்லேருந்து எங்கே வந்து நம்ம வோல்டேஜ் பயாஸ் மூலமாக டயோட்லேருந்து நம்ம எங்கே சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா சென்சிட்டிவ் ஃப்ரீ ஆம்பிளிஃபையர்ஸ்க்கு வந்து சார்ஜ் சென்சிட்டிவ் ஃப்ரீ ஆம்பிளிஃபையருக்கு வந்து அதை ஸ்பிட் பண்ணி கொடுக்குறோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், வோல்டேஜ் டயோட்லேருந்து இந்த ஆம்பிளிஃபையருக்கு வந்து நம்ம இந்த சார்ஜ் வந்து நம்ம அனுப்புகிறோம். அனுப்பிட்டு நெக்ஸ்ட் அங்கே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சார்ஜ் வந்து இன்டகிரேட் ஆகுது. அதாவது இன்டகிரேட் பண்ணுறோம் எது மூலயமான ஃபீட்பேக் கெப்பாசிட்டர் மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா இன்டகிரேட்ஸ் ஆகி நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அவுட்புட்டு வோல்டேஜ் பல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த பல்ஸ் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னா ஃபோட்டானோட எனர்ஜிக்கு பார்த்தோம்னா அதே தான் இங்கேயும் சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுது, சார்ஜ் வந்து நம்ம வந்து டயோட்லேருந்து ஃப்ரீ ஆம்பிளிஃபையருக்கு சேஞ்ச் பண்ணுறோம். இந்த சார்ஜ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபீட்பேக் கெப்பாசிட்டர் மூலயமா நமக்கு இன்டகிரேட் ஆகி நமக்கு அவுட்புட் பல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த அவுட்புட் பல்ஸ் வந்து இதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. இதான் வந்து சிக்னல் கன்வர்ஷன், சிக்னல் எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறது. நெக்ஸ்ட்டு டேட்டா ப்ராசஸிங் அண்ட் அவுட்புட்டு. இப்போ என்னென்னா இந்த ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஃபோட்டான்ஸ், அதாவது நிறையா ஃபோட்டான்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து டிடெக்டாரில் வந்து ஸ்டேக் ஆகுது. ஸ்டேக் ஆகுறப்ப நமக்கு என்ன வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா வந்து அதுக்கு ஈக்குவல் எவ்வளோ இது வந்து ஸ்டேக் ஆகுது, எவ்வளோ ஃபோட்டானோட எனர்ஜி வந்து ஸ்டேக் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாண்டாக நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் பல்சஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஏன்னா வந்து ஃபோட்டானோட எனர்ஜி இதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும், வோல்டேஜ் பல்ஸுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ வந்து இது எவ்வளோ வந்து ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் பல்ஸுங்கிறது ஜென்ரேட் ஆகும். இப்போ ஜென்ரேட் ஆகுது, அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா சின்ஸு வோல்டேஜோட பல்ஸு ஹைட் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது, ஃபோட்டானோட எனர்ஜிக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. அதான் இங்கேயும் சொல்கிறோம். ஏற்கனவே அந்த சொன்ன அதே கான்செப்டை மறுபடியும் இங்கே தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மல்டி சேனல் அனலைசர். அதான் என்னன்னா மல்டி சேனல் அனலைசர்னு எம்சிஏன்னு சொல்கிறோம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வரக்கூடிய பல்ஸ் வந்து நம்ம கிடைக்கும் சொல்லுமா, அந்த பல்ஸை வந்து எதை பேஸ் பண்ணினா வோல்டேஜ் அது எனர்ஜி மேக்னெட்டை பேஸ் பண்ணி அது வந்து என்ன பண்ணுது, ஷார்ட் பண்ணுது. என்னன்னா அதை வரிசைப்படுத்துறது, அதை வந்து ஷார்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும் இந்த அனலைசரோட ஒர்க். அதுக்காக தான் இந்த அனலைசரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து எம்சிஏ வந்து கம்பைல்ஸ் இந்த டேட்டா வந்து கம்பைல்ஸ் பண்ணி நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்டே எனர்ஜி ஸ்பெக்ட்ரம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து இன்டென்சிட்டிக்கும் வெர்சஸ் எனர்ஜிக்கான ஒரு கிராஃப் வந்து கிடைக்கும். அதுலேருந்து நம்ம வந்து ஒரு எந்த எலமெண்ட் இருக்குது, எவ்வளோ கான்சன்ட்ரேஷனில் இருக்குது, அந்த கிராஃப் வச்சு நம்ம சொல்லிடலாம். இதான் வந்து அந்த அனலைசரோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு இன்ட்ராக்டிவ் டிஸ்பிளே. இப்போ இன்ட்ராக்டிவ் டிஸ்பிளேன்னு பார்க்குறப்ப இந்த அவுட்புட் வந்து இங்கே வந்து அவுட்புட்டு எப்படி வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா விஷுவல் டிஸ்பிளே யூனிட் விடியூ வழியாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அவுட்புட் வந்து நமக்கு மானிட்டர் மூலியம், அதாவது டிஸ்பிளே வந்து ஒரு இந்த டிஸ்பிளே யூனிட்டில் தெரியல, அது வந்து கம்ப்யூட்டர் மானிட்டர் மூலயமா நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ஆப்ரேட்டர் வந்து நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்ட்ராக்டிவ்லி டிஸ்பிளே அண்ட் மேனிபுலேட் தி ஸ்பெக்ட்ரம் என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா வந்து நமக்கு மேனிபுலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும். அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுது, அதாவது அந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணுது யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆப்ரேட்டர்ஸ். அப்போ என்னென்னா டைனமிக்கலி டிஸ்பிளேயிங் த கண்டென்ட் ஆஃப் வேரியஸ் சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நமக்கு என்ன பண்ணோம்னா டிஸ்பிளே
பண்ணும். அதாவது டிடெக்டர்லேருந்து வரக்கூடிய இந்த ஸ்பெக்ட்ரம்ஸ் வருதுல்ல, இந்த எனர்ஜி ஸ்பெக்ட்ரம்லேருந்து வரக்கூடிய இந்த எனர்ஜி ஸ்பெக்ட்ரம் நமக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடியது. ஏன்னா அதெல்லாம் அவுட்புட்டோட வேலை, நமக்கு அவுட்புட் என்ன வருங்கிறத பார்க்கறதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. அப்போ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்பெக்ட்ரமை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் தான் ஆப்ரேட்டர்ஸு. நெக்ஸ்ட்டு ஜூமிங் ஸ்பெசிஃபிக் போர்ஷன், அந்த ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது, அந்த ஸ்பெக்ட்ரத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ஷனை வந்து ஜூம் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து அந்த ஆப்ரேட்டர் வந்து யூஸ் ஆகும். என்ன அப்படின்னா இந்த இன்ட்ராக்டிவ் டிஸ்பிளே, இந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் அங்கே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஓவர்லேப்பிங் மல்டிபிள் ஸ்பெக்ட்ராஸ் ஃபார் கம்பேரிஷன்ஸ்க்காக நிறையா ஸ்பெக்ட்ராவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓவர்லேப் பண்ணி நம்ம பார்க்க முடியும். அதுக்காக தான் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து சப்ராக்டிங் பேக்ரவுண்ட் சிக்னல்ஸு, அதாவது தேவையில்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய சிக்னல்ஸ், பேக்ரவுண்டில் வரக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ணும். இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ஒரு அக்யூரேட்டான ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். என்னென்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து அது பண்ணக்கூடிய ஒர்க்ஸு என்னென்னா ஸ்பெக்ட்ரமை டிஸ்பிளே பண்ணுறது, ஸ்பெக்ட்ரம் டிஸ்பிளே. நெக்ஸ்ட் வந்து ஜூம் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது, ஜூமிங், ஓவர்லேப்பிங், அதுக்கடுத்து சப்ட்ராக்டிங் த பேக்ரவுண்டு. அப்புறம் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா நியர்லி, அதாவது ஆல் மாடர்ன் இடி எக்ஸ்ஆர்எஃப் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ஸ் எல்லாமே என்ன யூஸ் பண்ணுறோன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ஸ் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா அது மாடர்ன் டெக்னாலஜி இப்போதைக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா மினி கம்ப்யூட்டர்ஸ், அது வந்து மைக்ரோ ப்ராசஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறோம். இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து அது பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அது பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷன் நம்ம என்னென்னா அது ஸ்பெக்ட்ரல் ஸ்ட்ரிப்பிங், பீக் ஐடென்டிஃபிகேஷன், ஃபுல் குவான்டிட்டிவ் அனலைசிங், இதோட ஒர்க்ஸு இந்த கம்ப்யூட்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கு. இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ராப்பிங்கை அந்த ஓவர்லாப் ஆகிருக்கக்கூடிய பீக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணோம். நெக்ஸ்ட் பீக் ஐடென்டிஃபிகேஷன் பார்க்குறப்ப ஸ்பெக்ட்ரமில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட் பீக்கை வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது அந்த ஐடென்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து எலமெண்ட் வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குங்கிறத இது கால்குலேட் பண்ணிக்கிறது. இது வந்து குவான்டிடேட்டிவ் அனலைஸ்னால இது வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி சொல்லும். இதெல்லாமே இது என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா வந்து இடிஎக்ஸ்ஆரை பற்றி பார்த்தது. இப்போ காமனாக உள்ள அந்த எக்ஸ்ரேயோட யூசேஜை பற்றி பார்க்கலாம், அதாவது அதோட அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எக்ஸ்ரேஸ் வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, கிறிஸ்டலோகிராஃபி தவிர வேறு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே என்ன இருக்குன்னா ஒரு யூசேஜாக இருக்குது. என்னென்னு பார்க்குறப்ப இந்த எக்ஸ்ரே டெக்னாலஜி வந்து என்ன அப்படின்னா எந்த ஒரு ஆப்ஜெக்டை எந்த ஒரு டேமேஜுமே பண்ணாமல் அதில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னலை வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்ட்ரக்சரல் இன்டகிரேட்டிங் அசஸ்மெண்ட்டுக்கும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து யூஸ் ஆகுது இந்த எக்ஸ்ரே டெக்னாலஜி. இங்கே மட்டும் இல்லை, மற்றபடி எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்க்கு இந்த என்டிடிக்குமே யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். அதாவது என்டிடிங்கிறது என்ன அப்படின்னா பொருளை வந்து டேமேஜ் பண்ணாமல், டேமேஜ் தி ஆப்ஜெக்டை வித்தவுட் எந்த ஒரு டேமேஜும் பண்ணாமல் அதில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுறது தான் என்னென்னா இந்த என்டிடி. அங்கே வந்து இந்த எக்ஸ்ரேஸ் வந்து யூஸ் ஆகுது. இதில் மட்டும் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, கிறிஸ்டலோகிராஃபியில் மட்டும் யூஸ் ஆகாமல் அந்த டெக்னாலஜிலையுமே வந்து யூஸ் ஆகுது. இப்போ இந்த நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்க்கு வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ரேடியோகிராஃபின்னு சொல்லலாம். யூஸ் பண்ணக்கூடிய ரேடியேஷன் என்னென்ன அப்படின்னா எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த என்டிடியில் யூஸ் பண்ணக்கூடியது வந்து எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதோட யூசேஜ், இப்போ என்டிடி மூலம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸு ஆறு ஃபினிஷ்டு காம்பவுண்ட்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை ஸ்ட்ரக்சரல் இன்டகிரேட்டிவ் மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எவாலுவேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு
இது வந்து எங்கே வந்து ஒரு குரூசியல் ப்ராக்டிஸாக இருக்குது, அதாவது முக்கியமான ப்ராக்டிஸாக இருக்குன்னு பார்க்குறப்ப இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸில் வந்து ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு இது ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது. இது எதை அலோவ் பண்ணுது அப்படின்னா இன்டர்னல் இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்காக தான் சொல்லுங்கள். என்டிடிங்கிறது ஒரு இன்டர்னல் இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்கானது ஒரு டேர்மு. வித்தவுட் காம்ப்ரமைசிங் த மெட்டீரியல் ஃபங்க்ஷன் ஆர் வந்து ரெக்யூரிங் டிசம்பிளி, அதாவது என்ன அப்படின்னா எந்த ஒரு டேமேஜுமே ஆப்ஜெக்ட் எந்த ஒரு டேமேஜுமே பண்ணாமல் ஒரு இன்டர்னல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதான் வந்து என்டிடியோட ஒர்க்கு. அதோட மெக்கானிசம் பார்க்குறப்ப என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்ரேஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வழியாக பாஸ் பண்ணுறோம். அதாவது டைரக்ட் இந்த த்ரூ அண்ட் ஆப்ஜெக்ட், அதாவது ஆப்ஜெக்ட் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதை பாஸ் பண்ணுறப்ப அந்த ஆப்ஜெக்ட் வழியாக வந்து வெளியே இந்த போன ரேடியேஷன்ஸ் இந்த என்ன பண்ணுது இந்த பீம் வந்து நமக்கு எங்கே கேப்சர் ஆகும் அப்படின்னா ஃபில்ம் ஆறு டிஜிட்டல் டிடெக்டார்ஸில் போய் கேப்சர் ஆகுது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸ்ரேஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மூலியமாக பாஸ் பண்ணுறோம். அந்த பீம் வந்து எங்கே கேப்சர் ஆகுதுன்னா ஒரு ஃபில்ம் ஆறு டிஜிட்டல் டிடெக்டார்ஸில் வந்து நமக்கு கேப்சர் ஆகுது. நெக்ஸ்ட்டு அந்த டிடெக்ஷன்ஸ், அதாவது அந்த டிஃபெக்ட் டிடெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை பாஸ் பண்ணி நம்ம இந்த ஃபைனலாக அவுட்புட்டு இந்த ஃபில்மில் போய் போட்டு நமக்கு அவுட்புட் தெரியாது எப்படி இருக்கும் பார்க்குறப்ப தி ஏரியா ஆஃப் லோ டென்சிட்டி, அதாவது லோ டென்சிட்டி ஏரியாஸில் போய் படுறப்ப இந்த எக்ஸ்ரேஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுறப்ப ஒரு டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு மெட்டீரியல் இருக்குது, அப்போ இதில் டிஃபெக்ட் உள்ளே வந்து ஒரு கிராக் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே வந்து நம்ம பாஸ் பண்ணக்கூடியப்ப இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குமா, கிராக் அதாவது கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்னா லோ இன்டென்சிட்டி ஏரியாஸ் மட்டும் என்ன இருக்கும் நமக்கு அதிகமாக வந்து எக்ஸ்ரேஸ் வந்து பாஸ் ஆகும். அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து இந்த ரேடியோகிராஃப், அதாவது ரிசல்ட்டிங் இமேஜ் ஃபைனல் இமேஜில் வந்து ஒரு டார்க் ஸ்பாட்ஸாக கிடைக்கும். ஏன்னா அங்கே வந்து லோ இன்டென்சிட்டி ஏரியா, அங்கே தான் வந்து கிராக் இருக்குது, அங்கே டார்க் ஸ்பாட் இருக்குது அப்படின்னா நம்ம அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாது. அதோட மெக்கானிசம் லோ டென்சிட்டி ஏரியாஸில் வந்து உபயோகப்பட்டு நமக்கு வந்து ஒரு டார்க் ஸ்பாட்டை ரிசல்ட்டில் கொடுக்கும். இதுதான் அதோட மெக்கானிசம். நெக்ஸ்ட் வந்து இது வேறு எந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இதோட அப்ளிகேஷன்ஸ் கீ இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் வேறு எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்குறப்ப ஏரோஸ்பேஸ் அண்டு ஆட்டோமோட்டிவ்ஸ் எல்லாமே இதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதோட அப்ளிகேஷன் எக்ஸ்ரேஸோட அப்ளிகேஷன்ஸு. இப்போ ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே எக்ஸ்ரேஸை வந்து யூஸ் பண்ணி அந்த டர்பின் பிளேட்ஸு நெக்ஸ்ட் வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் காம்போனன்ட்ஸ் இதெல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து அதில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும். எங்கே அப்படின்னா இந்த ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸில். அதே மாதிரிக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆட்டோமோட்டிவ் அந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்தெந்த காம்பவுண்டை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோன்னா இந்த கேஸ்டிங் சேஸ் பெல்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். எதை வச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ கிராக்ஸு, அப்புறம் போரோசிட்டி, இன்டர்னல் ஃப்ளாஷை இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். ஆட்டோமொபைல்லையுமே இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆயில் அண்டு கேஸஸ்லேயும் இதோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் அப்ளிகேஷன் ஒரு சிம்பிள் டேர்மில் எழுதிக்கங்க. எப்படின்னா ஏரோஸ்பேஸில் நெக்ஸ்ட்டு ஆட்டோமொபைல் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆயில் அண்டு கேஸு இந்த எலக்ட்ரானிக் இப்படி எல்லாமே ஒன்று எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த ஹெட்டிங்கை பார்க்குறப்பவே நம்ம அங்கே எப்படி யூஸ் ஆகுங்கிற அளவுக்கு நீங்கள் படிச்சுக்கணும். ஒரு ஸ்டோரி மாதிரி தானே இருக்குது. இப்போ நமக்கே தெரியும் ஒரு ஆயில் கேஸ் இதில் இருக்கப்ப நமக்கு தெரியும் அங்குள்ள பைப் லைனு வால்வ்ஸு ப்ரெஷர் வெசல்ஸ் இதெல்லாமே வந்து அங்கே இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும். அது எப்படின்னா இன்டர்னல் பொரேஷன் அண்டு வால் தின்னிங் அண்டு வெல்ட் டிஃபெக்ட் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். அதாவது எப்படி இருக்குன்னா இந்த பைப் லைன் அப்படின்னா அதோட திக்னஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அந்த பிரச்சனைலாம் இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அந்த பைப் லைனில் இருக்கக்கூடிய இந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஏற்படாமல் நம்ம வந்து தடுக்க முடியும். அதுக்காக தான் அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்ரேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸில் பார்க்குறப்ப எலக்ட்ரானிக்ஸில் வந்து 2 டைப் யூஸ் ஆகும். என்னென்னா பிசிபியில் பிரிண்டட் சர்க்யூட்டு போர்ட்ஸு அதை வந்து பிசிபின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பேட்ரி இன்ஸ்பெக்ஷன்ஸு இங்கெல்லாமே வந்து யூஸ் ஆகுது இந்த எக்ஸ்ரேஸு. இப்போ இது இங்கே என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா அதாவது பிசிபியில் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னா
இந்த ஷோல்டர் ஜாயினிங், அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் அலைன்மெண்டெல்லாம் வந்து விசுவலைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது அதை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அந்த லித்தியம் அயான் பேட்டரிஸ், இதில் இந்த இன்ஸ்பெக்ஷன்ஸில் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னா அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பார்க்கறதுக்காக தானே யூஸ் ஆகும். அதில் இருக்கக்கூடிய மிஸ் அலைன்மெண்ட் எலக்ட்ரோட்ஸ் ஆர் ஃபாரின் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அதில் ஏற்படக்கூடிய டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து அங்கே யூஸ் ஆகும். இப்போ எலக்ட்ரானிக்ஸ்னு பார்க்குறப்ப இந்த பிசிபியில் என்ன இருக்கும்ல பேட்டரி இன்ஃபெக்ஷனில் அதோட அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி கண்ட்ரோல். குவாலிட்டி கண்ட்ரோலுங்கிறப்ப எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து யூஸ் ஆகுது. இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியிலனா ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் இருக்காங்கிறத டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபாரின் ஆப்ஜெக்ட் மீன்ஸ் மெட்டல்ஸு, கிளாஸு, ஸ்டோன்ஸ், அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் இதெல்லாம் வந்து இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் எக்ஸ்ரேவை. நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சரிங்கிறப்ப அதோட திக்னஸ் மெஷர்மெண்ட்டு, அசம்பிளி வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து குவாலிட்டி கண்ட்ரோலில் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி அண்டு ஸ்க்ரீனிங். இது வந்து என்ன அப்படின்னா இந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தில் இருந்து எக்ஸ்ரே டெக்னாலஜி வந்து ஒரு மெயினான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் காம்பனண்ட் ஆஃப் மாடர்ன் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையுமே வந்து இது யூஸ் ஆகுது. இது யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம எதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணலாம்னா, அதாவது இந்த செக்யூரிட்டி சிஸ்டமில் வந்து எதெல்லாம் டிடெக்ட் பண்ணுறோம்னா வந்து கன்சீல்டு ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து வெப்பன்ஸு, கான்ட்ராபேண்ட், அதை குயிக்காக அண்டு வந்து நான் இன்ஸ்ட்ரக்டிவ்லி வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு லக்கேஜ் அண்டு கார்கோ ஸ்க்ரீனிங்ஸ்லேயுமே வந்து இது யூஸ் ஆகுது. எக்ஸ்ரே சிஸ்டம்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்டாண்ட்ஸ் அதாவது இங்கேயுமே பயன்படுது. எங்கே ஏர்போர்ட்ஸு, போட்ஸு, பார்டர் கிராசிங், இங்கே எல்லாமே வந்து பார்டர் கிராசிங் டு ஸ்க்ரீன் பார்ஷலு, லக்கேஜு, ஃப்ரைட்டர் கண்டெய்னர்ஸு, வெஹிக்கிள், இங்கெல்லாமே என்னன்னா இந்த எக்ஸ்ரே சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அதாவது இந்த லக்கேஜ் அண்ட் கார்கோ ஸ்க்ரீனிங்ஸ் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டியூயல் எனர்ஜி எக்ஸ்ரே. டியூயல் எனர்ஜி எக்ஸ்ரேங்கிறது இது ஒரு டெக்னாலஜி. அப்போ இந்த டெக்னாலஜி வந்து எங்கே பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்க்குறப்ப இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்லேருந்து நம்ம ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை டிஸ்டிங்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எது அப்படின்னா ப்ரொவைட் த ஒரு கலர் கோட்டட் இமேஜ். அதாவது ஒரு கலர் கோட்டட் இமேஜ், இப்போ வந்து ஒரு ஆர்கானிக் இமேஜ் இருக்குது, அது கலர் கோட் பண்ணி வந்து நமக்கு இன்ஆர்கானிக் வந்து நம்ம கலர் கோட் பண்ணி வந்து ஆர்கானிக்னு விற்றா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த டியூயல் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பர்சனல் ஸ்க்ரீனிங். இங்கே வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து லோ டோஸ் எக்ஸ்ரே ஸ்கேனரை வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணக்கூடியது வந்து லோ டோஸ் எக்ஸ்ரே ஸ்கேனர்ஸ். இது எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய வெப்பன்ஸு, அந்த த்ரெட்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. இந்த எக்ஸ்ரேஸ் வந்து பர்சனலாக உள்ள, அதாவது ஒருத்தவங்க வந்து தெரியாமல் ஏதாச்சும் மறைச்சி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அதை சென்சார்ஸ் மூலயமா கண்டுபிடிக்கிறது. அதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டுலாம் எங்கேயாச்சும் ஒரு மால் இது மாதிரி பெரிய இதுக்கெல்லாம் போகிறப்ப செக் பண்ணுறாங்களா, இங்கே இது யூஸ் ஆகுது இந்த எக்ஸ்ரேஸு. நெக்ஸ்ட்டு கான்ட்ராபேண்ட் டிடெக்ஷன்ஸு. இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ரேஸை யூஸ் பண்ணி கரெக்ஷனல் ஃபெசிலிட்டிஸ் அண்டு செக் பாயிண்ட் அங்கே வந்து யூஸ் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா எதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரக்கு, அன்ஆத்தரைஸ்டு எலக்ட்ரானிக்ஸ், அதாவது இல்லீகல் எலக்ட்ரானிக்ஸு, அதர் கான்ட்ராபேண்ட்ஸ் எல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மெடிக்கல் டயக்னாஸ்டிக்ஸ். அதாவது இங்கே மட்டும் இல்லாமல் மெடிக்கல்ஸ்லேயுமே அதோட பயன்பாடு வந்து மெடிக்கல்ஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்ளிகேஷன்ஸு எக்ஸ்ரேயோடது. இது வந்து மோஸ்ட் வைட்லி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ரே, அதாவது மெடிசனில் இருக்கக்கூடிய இது அப்ளிகேஷன்ஸு. நெக்ஸ்ட் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்ரே அப்சார்ப்ஷன், அதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம்னா ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய இன்டீரியர்ஸ் வந்து விஷுவலைஸ் பண்ணுறோம். அப்போ இது நம்ம ஏற்கனவே தெரியும், அட்டாமிக் நம்பர் வந்து எக்ஸ்ரே அப்சார்ப்ஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்கும். அந்த கான்செப்டை தான் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய
அந்த இன்டீரியர்ஸ் வந்து நம்ம விசுவலைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த மெடிக்கல்லே நமக்கு யூஸ் பண்ணக்கூடியது கன்வென்ஷனல் ரேடியோகிராஃபி. இது வந்து நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா 2D இமேஜ், அதாவது 2D ஸ்டாட்டிக் 2D இமேஜ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுக்க போகிறோம்ல, செஸ்ட் எக்ஸ்ரேவோ இல்லை நமக்கு வந்து போன் எக்ஸ்ரே ஏதோ எடுக்க போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியதை வந்து கன்வென்ஷனல் ரேடியோகிராஃபி அங்கே வந்து இதாகும். இது என்ன இதோட யூசேஜ்னு பார்க்குறப்ப வியூ த போனோட ஸ்ட்ரக்சர், அதாவது ஃபோன் ஃப்ராக்சர்ஸ் எப்படி இருக்குது, ஃபோனோட ஃப்ராக்சர் வந்து எப்படி இருக்கும், அப்புறம் ஃபாரின் ஆப்ஜெக்ட் எதுவும் உள்ள இருக்கா, அப்புறம் வந்து டென்சிட்டி டிஃபரன்ஸ் இன் சாஃப்ட் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய டென்சிட்டி டிஃபரன்ஸ் இதெல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அது வந்து நார்மல் எக்ஸ்ரே இருக்கக்கூடிய அந்த டேர்மு, இது அதை வந்து கன்வென்ஷனல் ரேடியோகிராஃபி நார்மலாக இருக்கக்கூடிய எக்ஸ்ரே. இது வந்து கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி அப்படின்னா சிடி ஸ்கேன் எடுப்போம்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ வந்து ஒரு ஹெவியாக தலையில் இருக்குன்னா ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு போனோம்னா நமக்கு வந்து எக்ஸ்ரேயோடு முடிச்சுப்பாங்க. ஒருவேளை கொஞ்சம் பெரிய இஷ்யூ இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எதை தான் நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சிடி ஸ்கேன். அப்போ நமக்கு அதை விட இது வந்து என்ன இருக்குன்னா ரிசொல்யூஷன்ஸ் வந்து ஹையாக இருக்கும். கன்வென்ஷனல் ரேடியோகிராஃபி காட்டிலும் எதுக்கு அதிகமான வந்து ரிசொல்யூஷன் இருக்கும் அப்படின்னா இந்த சிடி ஸ்கேனுக்கு வந்து ரிசொல்யூஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து மல்டிபிள் எக்ஸ்ரே ப்ரொஜெக்ஷன்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் ப்ராசஸிங் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து எதை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து 3D இமேஜ், ஒரு பாடியில் இருக்க பாடியோட 3D இமேஜ் வந்து நமக்கு கொடுக்கும். அதான் வந்து சிடி ஸ்கேனோட யூசேஜ். நெக்ஸ்ட் வந்து இது வந்து நமக்கு எதுக்கான ரிசொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னா வந்து டியூமர் டிடெக்ஷன்ஸு, அதாவது டயக்னாஸ்டிக் டியூமர்ஸ் என்ன இருக்குது, டியூமர்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்குறதுக்கும், அப்புறம் இன்டர்னல் இன்ஜுரிஸ் எதுவும் ஆயிருக்கா இல்லை காம்ப்ளெக்ஸ் டிசீஸ் எதுவும் இருக்காங்கிறத டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சிடி ஸ்கேன் வந்து யூஸ் பண்ணுவோம். அங்கே எக்ஸ்ரே வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோரோஸ்கோப்பிங்கிறது இது வந்து என்ன எப்படின்னா இது யூஸ் ஆகக்கூடியது வந்து இங்கே கண்டினியூஸ் எக்ஸ்ரே வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ரியல் டைம் மூவிங் இமேஜை வந்து இங்கே க்ரியேட் பண்ணி தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோம். இதை வந்து டாக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா இது எதோ அலோவ் பண்ண டாக்டர்ஸ்க்கு வந்து விஷுவலைசிங் ஆர்கனோட ஒரு மோஷன்ஸு, அதாவது ஆர்கன்ஸ் வந்து மூவ்மெண்ட் பண்ண வச்சு அவங்க வந்து பார்க்குறதுக்காக வந்து இங்கே யூஸ் ஆகுது. இங்கே யூஸ் பண்ணக்கூடியது வந்து கண்டினியூஸ் எக்ஸ்ரேஸ் பீம் வந்து யூஸ் பண்ணுறோம். இதான் வந்து நீங்கள் பார்த்த டாப்பிக்கு. இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸு இப்போ நான் பார்த்தது அது டேரெக்டாக கொஸ்டின்ஸோட தான் கேட்பாங்க. ஆனால் கொஞ்சம் கிளியராக காட்டுங்க. ஒரு சிம்பிளான கொஸ்டின் கான்செப்டை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் ஒரு ½ ஹவர்லேயே படிச்சிடலாம். படிச்சுட்டு ஒரு ஷார்ட் நோட்ஸாவோட ஒரு 1 பேஜ்லேயே நீங்கள் இந்த வீடியோஸ் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு எனர்ஜி டிஸ்போசிவ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, அதாவது EDXRFல வேவ்லென்த் செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம எதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டிடெக்டர் வந்து இட்செல்ஃபாகவே வந்து நமக்கு யூஸ் ஆகும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. செகண்ட் கொஸ்டின், சிலிக்கான் லித்தியம் டிடெக்டர்ஸ் வந்து யூஸ்வலி கூல்டு யூஸிங், எதுக்கு வந்து கூல் பண்ணுறதுக்கு நம்ம எதை வந்து யூஸ் பண்ணுறோம்னா லிக்யூடு நைட்ரஜன் வந்து அந்த டெம்பரேச்சர் ரேஞ்சுக்கு தான் என்ன பண்ணுவோம்னா அந்த டிடெக்டர் வந்து நம்ம கூல் பண்ணுவோம். அதோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம், -195.79 டிகிரி செல்சியஸ்னு பார்த்துடணும். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, லிக்யூட் நைட்ரஜன். தேர்ட் கொஸ்டின், விச் எக்ஸ்ரே இமேஜிங் டெக்னிக் ப்ரொடியூஸ் த ரியல் டைம் மூவிங் இமேஜ் ஆஃப் இன்டர்னல் ஆர்கான்ஸில் ரியல் டைம் மூவிங் இமேஜ் வந்து எந்த எக்ஸ்ரே இமேஜ் டெக்னிக் வந்து நமக்கு கொடுக்கும்னு பார்க்குறப்ப பார்த்துருந்தோம். இது வந்து ரேடியோகிராஃபி, அதாவது நார்மல் கன்வென்ஷனல் ரேடியோகிராஃபிங்கிறது நமக்கு ஒரு ஸ்டாட்டிக் 2D இமேஜ் வந்து நமக்கு கொடுக்கும். அதுவே வந்து சிடி ஸ்கேனுங்கிறப்ப நமக்கு ஒரு 3D இமேஜை வந்து கொடுக்கும். அப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இந்த ஃப்ளூரோஸ்கோபி தான் அதுக்கான, அதாவது மூமெண்ட்டை வச்சு நம்ம பார்க்கறதுக்கான டேர்ம்.
அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 4th question. கம்ப்யூட்டர் டெமோகிராஃபி இமேஜிங் இஸ் பேஸ்ட் ஆன், அதாவது சிடிஇ ஸ்கேன் வந்து அதை வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு மல்டி எக்ஸ்ரே ப்ரொஜெக்ஷன் அண்டு கம்ப்யூட்டர் ப்ராசஸிங் பார்த்துருப்போம். அப்போ அது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணி இமேஜிங் பண்ணோம் அப்படின்னா, இமேஜ் எடுப்போம்னா இந்த மல்டி எக்ஸ்ரே ப்ரொஜெக்ஷன்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் ப்ராசஸிங். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 5th கொஸ்டின் அசோசியேஷன் அண்டு ரீசனிங் டைப் கொஸ்டின்ஸு. இப்போ இதில் பார்க்குறப்ப சிலிக்கான் டிடெக்டார் யூஸ்டு டு EDXRF. EDXRல யூஸ் பண்ணக்கூடிய டிடெக்டர் இந்த சிலிக்கான் லித்தியம் டிடெக்டார்ஸ் வந்து எதை யூஸ் பண்ணி கூல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூஸிங் லிக்யூடு நைட்ரஜன் யூஸ் பண்ணி அந்த ரேஞ்சுக்கு வந்து கூல் பண்ணுறோம் சொல்லியிருக்காங்களா. நெக்ஸ்ட்டு அதில் ரீசன் என்ன அப்படின்னா, கூலிங் ரெடியூசஸ் எலக்ட்ரானிக் நாய்ஸஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், ஸ்டெபிளைஸ் த டிடெக்டார் பெர்ஃபார்மன்ஸை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் ஆகுது இந்த கூலிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு அசோசியேஷன் வந்து கரெக்ட் நமக்கு தெரியும். நம்ம வந்து எதை யூஸ் பண்ணி தான் கூல் பண்ணுறோம் எந்த ரேஞ்சில் அப்படின்னு பார்த்தோம்னா, டெம்பரேச்சர் ஆஃப் லிக்யூடு ஹீலியம் லிக்யூடு நைட்ரஜன் டெம்பரேச்சர் ரேஞ்சில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் கூல் பண்ணியிருப்போம். அதை வந்து அசோசியேஷனுங்கிறது கரெக்டு. அதுக்கான ரீசன் வந்து கரெக்ட். ஏன்னா நம்ம எலக்ட்ரானிக் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ ரெண்டுமே கரெக்டு. போத் ஏ அண்டு பி ஆர் கரெக்டு. இதுக்கான கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தானே இது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. போத் ஏ அண்டு ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏக்கான ஒரு கரெக்டு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குது. அதான் நீங்கள் டாப்பிக்கில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, EDXRF பற்றி பார்த்துருந்தோம். அதில் என்ன பார்த்துருந்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த EDXRF அதில் இருக்கக்கூடிய என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த EDFRல வந்து டிடெக்டாரே வந்து நமக்கு என்ன ஆகும்னா இட் செல்ஃபாக யூஸ் ஆகிருக்கும். எதுக்கு அப்படின்னா எனர்ஜி டிஸ்போசிவ் எலமெண்ட்டாக நமக்கு ஆக்ட் ஆகி யூஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அங்கே யூஸ் பண்ணக்கூடிய டிடெக்டார்ஸ் என்ன அப்படின்னா, சிலிக்கான் லித்தியம் டிடெக்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அங்கே யூஸ் பண்ணக்கூடிய இந்த கூலிங், நெக்ஸ்ட்டு அதுக்கான ஃபோட்டான் இன்ட்ராக்ஷன்ஸ், அப்புறம் சிக்னல் கன்வர்ஷன், அப்புறம் அதோட டேட்டா ப்ராசஸிங் இதெல்லாமே பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாமே இதில் பார்த்தது அப்படின்னா EDXRFக்கு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸ்ரேக்கான அப்ளிகேஷன்ஸ் அதோட யூசேஜ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். எங்கெங்கே பார்த்துருந்தோம் அப்படின்னா NTDயில் வந்து அதோட யூசேஜ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து எங்கெங்கே இருக்குன்னா ஏரோஸ்பேஸு அண்ட் ஆட்டோமொபைலிங்கில் அதோட யூசேஜ் இருக்குது. ஏரோஸ்பேஸு அண்டு ஆட்டோமொபைலிங் அதில் வந்து அதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஆயில் அண்டு கேஸஸில் அதோட அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸில் அதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலில் வந்து யூஸ் ஆகும். குவாலிட்டி கண்ட்ரோலில் எந்தெந்த டேர்ம் அப்படின்னா, ஃபுட்லேயும் அண்டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் ஆகுது. இதை அப்படியே நீங்கள் போட்டு இதை வந்து அப்ளிகேஷன் சொல்லி எக்ஸ்ரேஸோட அப்ளிகேஷன் சொல்லி நோட் பண்ணிங்க அப்படின்னா இதை பார்க்குறப்ப என்டிடியில் எப்படி யூஸ் ஆகுது, அதே மாதிரிக்கு ஏரோஸ்பேஸ் ஆட்டோமொபைலிங்கில் அது எப்படி யூஸ் ஆகுது, அப்புறம் ஆயில்ஸ் கேஸ் இதெல்லாமே எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ காமனாக கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ விச் ஒன் இஸ் கரெக்டு, இல்லாட்டி வந்து இதில் எது இன்கரெக்ட் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸியாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதோட செக்யூரிட்டி அண்டு ஸ்க்ரீனிங்கில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். மெடிக்கல் டயக்னாஸ்டிக் அதாவது மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து எப்படி, அதாவது மெடிக்கல்
டைப்ஸில் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப கன்வென்ஷனல் ரேடியோகிராஃபி அண்டு சிடி அப்புறம் ஃப்ளூரோஸ்கோபி எல்லாமே யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ராக்ஸ் லாஸ் பற்றி பார்க்கலாம். கண்டினியூவாக படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதெல்லாமே ஈஸி. இது ஒரு சின்ன யூனிட்டு, நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு இதை வந்து ரிவிஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு ஒரு நாள்லேயே வந்து ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா இது பார்க்க தான் கொஞ்சம் பெருசாக தெரியுது, பட் அதில் சொல்லியிருக்கக்கூடிய கண்டென்ட் இது எல்லாமே ஒரு சிம்பிள் பேசிக்கான ஒரு கண்டென்ட். இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸும் ஒரு டேரக்ட் கொஸ்டின்ஸாக தான் கேட்பாங்க. அதனால் இது ஒரு ஈஸியான நல்ல மார்க் வாங்கக்கூடிய ஒரு யூனிட்டு. கொஞ்சம் நல்லா படிங்க, படிக்கிறது கிளியராக படிங்க, ரிவிஷன் வைங்க, அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி அதுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். படிக்கிறதுக்கு முன்னாடி போய் அப்ளை பண்ணாமல் அந்த ஒரு யூனிட்டை முடிச்சுட்டு இந்த யூனிட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதில் தப்பாக இருக்க ஆன்சர் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்க. ஒரு 2 புக்கு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுட்டு அதில் முடியும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.